ஹாய் டூட்ஸ். எப்பயும் போல் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று வந்து காட்டணும். என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து டான் 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 டான். என்னது பாருங்க. இது வந்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வீடு கிடையாது. சாம்பிராணி வந்து போடுறதுக்கு வந்து நாங்களா உருவாக்குனது. நானும் என்னுடைய கொலீக் ஒரு பிரதரும் வந்து சேர்ந்து தான் வந்து உருவாக்கணும். ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சா அப்போ வந்து உருவாக்கணும். இது கார்ட்போர்டு வச்சு தான். அதுக்கப்புறம் வரும்போது சாம்பிராணி நீல்கிரிஸில் ஒரு ₹25 கொடுத்து சாம்பிராணி வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழியில போட்டு அப்புறம் வந்து சமைக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஒரு கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன் அரிசியை. ஊற வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தோம்னா சாம்பார். இன்னைக்கு மீல்ஸ் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சாம்பார் ஊற்றிட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு, துவரம் பருப்பு போட்டு சிறுபருப்பு போட்டு 2த்தையும் அலசி வச்சுட்டு நான் சமைக்கிற நேரம் பார்த்து இன்றைக்கி கரண்ட் வர கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கிற லைட்டை வச்சு காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இருக்கிற காய் மொத்தத்தையும் போட்டு கட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் பருப்பு, பூண்டு, புளி, அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 4 விசில் நான் வைப்பேன் எப்போவுமே. நீங்கள் எவ்வளோ வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் 4 விசில் வைப்பேன். 4 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் எப்பவுமே அரிசியில் சாப்பாட்டில் வந்து உப்பு போட மாட்டோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்துடுச்சு. ஒரு பக்கம் விசிலும் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கினேன் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ண தக்காளியில் வந்து கொஞ்சம் வந்து ஆட்டையை போட்டு இதில் போட்டு அந்த தக்காளியை வந்து கையை வச்சு நல்லா மசிக்கின்னு நல்லா வந்து மசிச்சிட்டேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் செய்வேன். அப்புறமேட்டு வந்து ஆல்ரெடி வந்து லைட்டாக கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்குவேன் தான். முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து ரசத்துக்கு தேவையானதை அரைக்கிறதுக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு ஒரு 5, 6 பல் பூண்டை வந்து தோல் உரிக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு போட்டு நல்லா கிருட்டுன்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் தான். வாங்க போய்ட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு வந்து அவ்வளோதான் அரைச்சாச்சு நல்லா. இது வந்து நல்லா ஒன்றும் தூக்கலாக தான் அரைக்கணும். நல்லா மையாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் தூக்கலாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பருப்பு வெந்துச்சு. அந்த பருப்பை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஆயுதம் டிஜிட்டல் மத்து. அவ்வளோதான் அந்த டிஜிட்டல் மத்து வந்து எடுத்துகிட்டு நல்லா கிருட்டுன்னு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து ரசம் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கடுகுலாம் வந்து போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து பச்சை மிளகா 1 போட்டுக்கினேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏன் போடலன்னு கேட்காதீங்க. கருவேப்பிலை காஞ்சி போச்சு, கொத்தமல்லி கோச்சின்னு போயிடுச்சு. அதனால் எதுவும் போடல. நம்ம செய்கிறது தான் ரசத்தை விஷம் மாதிரி சாப்பிட்றோமோ ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது தான். அப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த ரசம் மிக்ஸி எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த தக்காளி, புளி அதெல்லாம் சேர்த்து அந்த கலவையை கொஞ்சம் அப்படியே வந்து ஊற்றிட்டு ஆனால் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதித்தா கசப்பாயிடும். அதனால் கொஞ்சம் நுர வரா மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுவேன் தான். என்கிட்ட கொத்தமல்லி கோச்சின்னு போனதுனால வந்து நான் வந்து அப்படியே மூடி வச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த சைடில் பார்த்தோம்னா வந்து சாம்பார் தாளிக்கலாம் சாம்பார் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஏன் வந்து குக்கரில் செய்கிறீங்க, வெஜிடபிள் ரைஸை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. வேறு பாத்திரம் இல்லை, அதனால தான் வந்து குக்கரில் செய்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டு கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம், என்கிட்ட இல்லை அதனால் நான் போடல. காஞ்சி போன கருவேப்பிலையை எடுத்து போட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு வதக்குன்னு வதக்கி அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி அப்புறம் இருக்கிற காய் மொத்தம் எடுத்து போடுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஊர் சைடு தூத்துக்குடி சைடெலாம் அவங்க போடுவாங்க. இருக்கிற எல்லா காயும் போடுவாங்க. அதனால் நானும் வந்து இருக்கிற எல்லா காயும் வந்து போட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதே அதிசயம். சரின்னு எல்லா காயும் போட்டு நல்லா கிருட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு இது பண்ணேன். அப்புறம் சைடில் வந்து இது பேர் என்ன சொரக்காய் நினைக்கிறேன். தோல்லாம் சீவிட்டு குட்டியாக சொரக்காய் வந்து மெல்ல பார்த்து அப்படியே அரிஞ்சு அப்படியே மழை சாரல் மாதிரி தண்ணியில் போட்டு அப்புறம் சொரக்காவை வந்து பொரியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி
கடுகு போட்டு தேவையான அளவுக்கு அப்புறமேட்டு சுரக்காவ தூக்கி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்க வேண்டியது தாங்க. நல்லா வதக்கிட்டு அது அப்படியே சைடில் அது வதங்கின்னு இருக்கும்போதே வந்து கலக்கா கலக்கான்னு சொல்லுவோம். வேர்க்கடலை அப்புறம் 2 காஞ்ச மிளகா, உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துன்னு வந்து அந்த தூளை வந்து அப்படியே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதாங்க ரெடிங்க. அப்புறம் அப்படியே வந்து சாம்பார் வந்து ஒரு பக்கம் வந்து காயெல்லாம் வெந்துச்சுன்னா அந்த பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு கிச்சனை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுட சுட சாப்பாடு, சாம்பார், ஆம்லெட் போட்டது வீடியோ எடுக்கல சாரி. அப்புறமேட்டுக்கு வந்து அந்த சொரக்கா பொரியல் எல்லாத்தையும் வச்சு சும்மா அப்படியே அடிப்பொலியா இருந்துச்சு. ரசம், சோறு, சாம்பார். பாய் டூட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.